வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டோட வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்த்துருவோம். அதாவது எந்த வீக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜூன் 28லேருந்து ஜூலை 2 வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் இந்த வீக் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் பெரிய லெவலில் ஒன்றும் ட்ரேட் ஆகலை. ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்லேயே இருந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இந்த வீக் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு மூமெண்ட்னா நல்ல ஒரு லாங் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த மந்த்லி இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஏன் மந்த்லி அப்படின்னா, மந்த்து முடிய போகுது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீக்லியோட பார்த்துருவோம். இப்போ என்னென்னா, மார்க்கெட்டு ப்ரீவியஸாக ஒரு ஃபால் வந்துட்டு தென் எகெயின் மார்க்கெட் அப் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்தே மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன டெசிஷன் எடுக்க போகுது அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை பிரேக் ஆகலை அப்படின்னா இது வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தென் எகெயின் மார்க்கெட் அப் ஆகும். ஸோ மார்க்கெட் நார்மலாக இந்த மாதிரி சிம்பிளாக தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மந்த் முடியறது பொறுத்து இருக்குது. அது நம்ம வீக்லிலேயே நம்மளுக்கு இந்த வீக்கே தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி மார்க்கெட் வந்து முடிய போகுது, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்குறோம். இது மந்த்லி வந்து ரொம்ப லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் ஓகே ஆகும். ஸோ நம்ம யாரும் மந்த்லியில் வச்சு பார்த்து பண்ணுறதில்ல, லெவல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறதில்ல, பண்ண மாட்டேங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம மந்த்லி வந்து ஜஸ்ட் ஒரு வியூ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வீக்லி வந்து மார்க்கெட் சேம் அதுதாங்க. இப்போ என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. பட் இது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எப்போ ஆகும்னா, நெக்ஸ்ட் வீக் தான் நம்மளுக்கு ஆகும் மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படிங்கிறது. இது நம்ம வந்து டெய்லியிலே நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸாக நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு. இந்த சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம பார்த்தாச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ இதிலிருந்து மார்க்கெட் இன்னும் வெளியே வரல. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இது பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அது வந்து நமக்கு டெய்லியில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். இந்த டெய்லியில் போய் பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேடு தான் இந்த வீக் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்த இதே ஜோனில் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் பாருங்கள் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. தென் ஏகே இந்த ஜோனும் நம்மளுக்கு மார்க்கெட் இப்போ கன்சல்டேஷனில் தான் இருக்குது. வாட்ச் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக இந்த இடத்துலையும் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. எகெயின் இந்த இடத்துலையும் மார்க்கெட் பாருங்கள் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் மார்க்கெட் கன்சல்டேஷன் தான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பிரேக் ஆகி போயிருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷனில் இருக்குது. இப்போ இந்த ஏரியா தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி டவுன் வருமா இல்லை மார்க்கெட் அப் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேடு வந்து நம்ம எடுக்க முடியும். நம்ம இன்ட்ராடேக்கான லெவல்ஸும் நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு வீக் வரைக்கும் நம்ம ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணுறது, அதாவது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்து பண்ணுற அவங்க இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து ஒரு லாங் டேர்ம் செட்டப் வைக்கலாம். ட்ரேட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணலாம் இந்த ட்ரேட். ஏன்னா நல்ல ஒரு ஜோனில் நிற்குது மார்க்கெட். இன்கேஸ் இது மார்க்கெட் பிரேக் அப் ஆகிடுச்சுன்னா தென் மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகி கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து ஒரு ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த லோவை கூட பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? மார்க்கெட் வந்து இதில் இருந்து வெளியே வரட்டும். வெளியே வந்ததுக்கப்புறம் எது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் அந்த லெவல்ஸ் நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்து இது ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் வந்து 1868 இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சரிங்களா? அது நம்ம அந்த லெவல்ஸே போட்டுருவோம். ஓகே, இந்த ஜோன் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 1869.70 அந்த ஜோன் வரைக்குங்க. அதே மாதிரி மார்க்கெட் இதிலிருந்து இந்த லோ கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வரைக்கும் ஒரு டார்கெட்டாக இருக்கும். 1685 ஜோன் வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா. ஸோ இந்த லெவல் என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் இது நம்ம டெலிட் பண்ணிடலாம். அவங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்காது. ஓகே, 1797 அந்த ஜோன் நம்ம லாஸ்ட் வீக்காக ஃபுல்லாக சொல்லி தருகிறோம். ஸோ இந்த ஜோன்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து 1763 இந்த ஜோன் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகும். அதாவது டெய்லி ஃப்ரேமில் க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம 4 ஹவர்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி எடுக்கலாம். சரிங்களா? இது டெய்லியில் க்ளோஸ் ஆகி இது கீழே முடிஞ்சுது அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு இந்த ஏரியாவை டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே தான் வரும். அதாவது இப்படி மார்க்கெட் இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இதை டெஸ்ட் பண்ணிட்டு தென் நல்ல ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடு. இந்த இடத்துல இருந்து பிரேக் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா கீழே தென் இதுக்கு மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா தென் மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ட்ராடே செட்டப்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ட்ராடேக்கு வந்து நம்ம சின்னதாக அதாவது இந்த இதுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இதில் இருந்து வெளியே வர்ற வரைக்கும் பண்ணலாம். இதிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா சின்ன ஒரு ரிஸ்க் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் ஹை வரும்போது செல் பண்ணலாம், லோ வரும்போது நம்ம பை பண்ணலாம். பட் இன்கேஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டில் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய லெவலில் ரேலி நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் மேலே போச்சுன்னா தென் பை ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம பை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பை எடுத்திங்கன்னா பை ஆயிடுச்சுன்னா ஓகே, தென் அகெயின் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு கீழே ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா தென் பையும் மாட்டிடும். ஸோ அதனால் என்னென்னா இந்த ஜோனில் வந்து இன்ட்ராடே பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது, ரொம்ப நல்லது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நல்லது பண்ணாமல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி இந்த பிரேக் அவுட் ஆகட்டும், அப்புறம் நம்ம பை ஆர் செல் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப் தான். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் நம்ம வந்து ஒரு செட்டப் வர்றதான்னு பார்த்துட்டு நாம் உங்களுக்கு சொல்கிறோம். அதை அனுசரித்து நீங்கள் வந்து சின்ன லாட்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம், இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள்.